கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். வடகம் கொஞ்சம் வறுபடணுங்க. வடகம் வறுபட்டுடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் 50% வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தக்காளி குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தண்ணியிலே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் 1/4 கிலோ நான் ஒரு வாட்டி உப்பு தண்ணியில் ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி உப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணியில் சேர்க்கறதுனால கலர் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு குழையணுங்க. நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒட்டு மாங்காவில் பாதி மாங்காய் தோல் சீவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மாங்காய் வேக வச்சு 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது எதனாலன்னா இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுனா போட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முருங்கைக்காய் மாங்காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஏன்னா காய் வதங்கும் போதே பாதி காய் வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் முருங்கைக்காய் மாங்காய் வேகிற வரைக்கும் வேக வச்சு முருங்கைக்காய் மாங்காய் தொக்கு வெந்துடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு முருங்கைக்காய். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.